பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். இது ஒரு 4 சுவிசேஷம். சுவிசேஷன்னா நற்செய்தின்னு அர்த்தம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்பது இயேசுடைய வாழ்க்கை வரலாறு. இயேசுவோடு இருந்த சீஷர்களும் அதை அருகிலிருந்து கவனித்து கேட்டு எழுதினவர்களும் 4 பேர் எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம், இயேசு உலகத்தில் இருந்தபோது நடந்த ஒரு சம்பவம் பாருங்க. இயேசு எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த சகையு எனப்பட்ட மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவர்? இதான் நம்ம தியானிக்க வேண்டிய காரியம். ஒரு மனுஷரிடத்தில் போய் ஆசீர்வாதத்தை பெற நம்ம விரும்பி அவரை தேடும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். நம்மை உண்டாக்கின கடவுள் எப்படிப்பட்டவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்த அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் பொழுதுதான் அவருடைய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நான் பெரும்பாலும் என்னன்னாக்கி யார் எதை பற்றி சொன்னாலும் நம்பிடுறோம். யார் எதை எப்படியா நமக்கு ஒரு நன்மை கிடைக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், பணம் செலவு பண்ணுறதுக்கு ரெடி, நம்மை வருத்தி கொள்வதற்கு ரெடி, இல்லை இப்படி பண்ணாதான் நீ அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம். ஏனென்றால் நாம் பக்தி உள்ள மக்கள். இந்திய மக்களைப் போல பக்தி உள்ள மக்களை உலகத்தில் எங்கும் நான் பார்த்தது இல்லை. கடவுளை தேடுவதில், பக்தியோடு நாடுவதில் இந்திய மக்களைப் போல வேறு யாரும் கிடையாது. அந்த பக்தி நிமித்தம் யார் என்ன சொன்னாலும் நாம் நம்பி அதில் முயற்சி பண்ணுகிறோம். தோல்வி ஏமாற்றங்களை கண்டாலும் அடுத்தது வாழ்நாள் முழுவதும் தேடுவதிலேயே காலம் போய்விடுகிறது. ஆனால் நீங்கள் யோசிக்க வேண்டும், நம்மை உண்டாக்கின கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டது, இதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த இயேசுன்னு ஒரு கடவுளை பற்றி சொல்கிறாங்களே, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி நான் ஏன் அறிந்து கொள்ளணும், நான் அவரை அறிந்து கொண்டால் எனக்கு என்ன நன்மை கிடைக்கும், அவரால் எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போது தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே ஒரு மனிதன் பாருங்க, இயேசு அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறதை கேள்விப்பட்ட போது சகையு என்கிற மனிதன் எரிகோ என்ற பட்டணத்திலே வசித்து வந்தான். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்தில் இந்த பட்டணம் இருக்கிறது. எரிகோ என்ற பெயரிலேயே இருக்கிறது. நாங்கள் போயிருக்கிற அந்த பட்டணத்தை பார்த்துருக்கிறேன். அந்த பட்டணத்தில் இன்றைக்கும் அதே பெயர் தான், எரிகோ. அந்த பட்டணத்தில் சகையு என்ற மனிதன், அவன் ஆயக்காரருக்கு தலைவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், நல்ல செல்வந்தன், பணம் இருந்தது, பதவி இருந்தது. அவன் சீஃப் டேக்ஸ் கலெக்டர், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், பெரிய அதிகாரியாக இருந்தான், நிறைய செல்வம் இருந்தது. ஒரு மனிதன் இன்றைக்கு தேடுவது பணம், செல்வம், அதை பணம், புகழ், பதவி, அதுதானே அது அவனுக்கு இருந்தது. பணமும் இருந்தது, பதவியும் இருந்தது. ஆனால் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. அதை தேடிக்கொண்டு இருக்கிறான், சமாதானத்தை, அந்த நிம்மதியை தேடுகிறான். அப்போ தான் இயேசுவை பற்றி கேள்விப்படுகிறான். எல்லாரும் இயேசுவை பற்றி சொல்கிறாங்க, அற்புதம் செய்கிறாரு, அடையாளம் செய்கிறாரு, வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், அப்படிலாம் சொல்கிறாங்களே. நானே அவரை பார்க்கணும், நானே அவரை சந்திக்கணும், அவருக்குள்ள ஒரு ஆசை வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர், நான் கேள்விப்படுகிறேன், நானே அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வருகிறாரு. நிறைய கேள்விப்படுறீங்களா, இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், குழந்தை கொடுத்தார், அப்படிலாம் கேள்விப்படும் போது உங்களுக்குள்ள ஒரு ஆசை வருது, அந்த இயேசுவை நானே பார்க்கணும், நானே சந்திக்கணும், அவர் எப்படிப்பட்டவர். அப்படி இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்க அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இதை குறித்து தான் தொடர்ச்சியாக நாம் வேத வசனத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி, அவர் அன்பானவர், நம்மை காண்கிறவர், நம்மை அன்பாய் அழைக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், ஆறுதல் படுத்துகிறவர். அவரை குறித்து நிறைய காரியத்தில் எழுதியிருக்கிறது. அவருடைய பெயரை நீங்கள் வாசித்து தியானிக்க ஆரம்பித்தாலே உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு ஒரே ஒரு காரியம், ஒரு வசனத்தில், வேத புஸ்தகத்தில் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் அவதரிப்பார், ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் அவதரிப்பார் என்று இயேசு பிறப்பதற்கும் 600 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்டது. அது புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டது. ஏசாயா என்ற தீர்க்கதரிசி, கடவுள் மனிதனாய் வருவார், நம்மை போல ஒரு மனிதன், அவர் காணக்கூடாதவர், ஒருவரை சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவரை மனுஷன் பார்க்க முடியாது, அவ்வளவு பிரகாசமானவர். 1,00,000 சூரியனை ஒன்றா வச்சு அதை பார்க்க முடியுமா? இந்த சூரியனையே நடு மத்தியானத்தில் பார்க்க முடியல, அவ்வளவு பிரகாசமானவர். ஒளியாயிருக்கிற அந்த கடவுள் மனுஷன் அவர் எப்படி பார்க்கறது? கடவுள்னா எப்படி இருப்பார், அவருடைய சுபாவம் என்னது, அதை வெளிப்படுத்த தான் அந்த காணப்படாத அந்த தேவன், அந்த கடவுள் நம்மை போல ஒரு மனித அவதாரம் எடுத்து வந்தார். அப்பொழுதுதான் அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். அது மாத்திரல்ல, அவருக்கு நிறைய பெயர் கொடுக்கப்பட்டது. அதிலே ஒரு பெயர் இந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இருக்கிறது, வல்லமை உள்ள தேவன். இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்றால் வல்லமை உள்ள தேவன், மைட்டி காட் என்பதாய் சொல்லப்படும். கடவுள்னா அவர் வல்லமை உள்ளவராக இருக்கணும், அவர் தானே கடவுளாக இருக்க முடியும்.
மனிதனுக்கு பயந்து ஓடுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு மனிதனால் கொல்லப்படுகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. ஒரு தற்கொலை பண்ணி சாகிறவர் கடவுளாக இருக்க முடியாது. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், கடவுள்னா எப்படிப்பட்டவர்? பெண்களுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறவர், 2 கல்யாணம் 3 கல்யாணம் பண்ணுறவர் கடவுளாக இருக்க முடியுமா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். மந்திரவாதம் பண்ணுறாங்க, பில்லி சுனி செய்கிறாங்க, அதை வச்சு செய்கிறாங்கன்னா பில்லி சுனியத்துக்கு பயன்படுத்துகிற ஒருவர், பில்லி சுனியம் ஒரு ஏவலுக்கு பயன்படுத்தப்படுகிற ஒருவர் கடவுளாக இருப்பாரா அப்படின்னு நம்ம தான் யோசிக்கணும். அப்போ கடவுள்னா எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமை உள்ளவர். இந்த ஆண்டவர் தன்னை ஆபிரகாம் என்ற மனிதருக்கு வெளிப்படுத்தும் போது, ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், ஐ ஆம் த ஆல் மைட்டி காட், நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். அவர்தான் கடவுள் என்கிறவர். சகல வல்லமையும் பொறிந்தனவர், சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற சகல வல்லமையிலும் பெரிய வல்லமை உள்ளவர் அவர்தான். இயேசுவுக்கு அந்த பெயர் கொடுக்கப்பட்டது, வல்லமை உள்ள ஆண்டவர் என்பதாக. அப்போ வல்லமை உள்ள தேவன் என்று சொன்னால் அவர் எப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர்? அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில் என்ன நன்மை கொண்டு வரும்? வேறு புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இந்த இயேசு செய்த ஊழியத்தை நேரிலிருந்து கவனித்த அவருடைய சிஷ்யரில் ஒருவர் சொல்லி வைத்திருக்கிற காரியம் பாருங்க. நசரேயனாகிய இயேசுவை அந்த தேவன் அவர் மனிதனாய் வந்தபோது அவர் வல்லமையினால், பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார். வல்லமை உள்ளவராக அவர் இருந்தார். மக்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த போது வல்லமை உள்ளவராக அவர் இருந்தார். எத்தனை வியாதியஸ்தரை கொண்டு வந்தாங்க. பிறவி குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், சப்பானியன் நடக்க வைத்தார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். சில வியாதியை இந்த வியாதி என்னால் குணமாக்க முடியாது, எனக்கு அந்த வல்லமை கிடையாது அப்படின்னு இயேசு எந்த இடத்திலும் சொல்லவில்லை. சகல வியாதியஸ்தரை குணமாக்கின வல்லமை அவரிடத்தில் இருந்தது. பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்தா ஒரு வார்த்தை சொன்னா பிசாசு ஓட ஆரம்பித்தது. 7 பிசாசு பிடித்தவங்களை கொண்டு வந்தா அவங்களுக்கு விடுதலை. 6000 பிசாசு கொண்ட ஒரு மனிதன், பயங்கரமான ஒரு மனிதன், சங்கிலியாலும் கட்ட முடியவில்லை, அவனை கொண்டு வந்தா அவனுக்கு பிசாசு ஓடுகிறார். இல்லை, இதுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிசாசு இருக்கு, அதை வரட்டு என்கிட்ட வல்லமை கிடையாது இயேசு சொல்லவில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அது அவர் தான் கடவுள். எல்லாவற்றுக்கும் மேலான பவர், அதுதான் கடவுள் என்கிறவர். இயேசு கிறிஸ்து வல்லமையினால் நிரப்பப்பட்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் ஜனங்கள் மத்தியிலே அவர் உலாவின போது வேதம் சொல்லுகிறாரு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவருக்கும் விடுதலை சுகம் கொடுக்கிறவராய் ஜனங்கள் மத்தியில் உலாவினார். அப்போ இங்கே இன்னொன்று சொல்லப்படுது, பிசாசு, சாத்தான், தீய வல்லமை, தீய சக்தி. நம்ம சொல்கிறோம்ல, அவனுக்கும் ஒரு வல்லமை உண்டு, இந்த பிசாசுக்கு ஒரு வல்லமை உண்டு, இந்த சாத்தான் என்று சொல்லுகிறவனுக்கு வல்லமை உண்டு, இந்த சாத்தான் பிசாசு என்று சொல்லுகிற அவனுக்கும் ஒரு வல்லமை உண்டு, பேய் என்று சொல்கிறால் அவனுக்கு ஒரு வல்லமை உண்டு என்று வேதம் சொல்லுகிறாரு. அவனுக்கு என்ன வல்லமை இருக்குன்னா, மனிதர்களை அடிமைப்படுத்துவது, மனிதர்களை பயப்படுத்துவது, மனிதர்களை சிறுமைப்படுத்துவது, மனிதர்களுக்குள்ளே வியாதியை கொண்டு வருவது, மனிதர்களுக்கு தீமை செய்து பயப்படுத்தி அவளை அடிமையாக்கி வைத்திருப்பது, மனிதர்களை பொய்யை நம்ப வைப்பது, மனிதர்களுக்கு தவறான நம்பிக்கை கொண்டு வந்து பயப்படுத்தி அடிமையாக்குவது. இதுதான் சாத்தானுடைய வல்லமை. மனிதர்களை அடிமையாக்கியதிலே மகிழ்ச்சி காண்கிறவன் இந்த சாத்தான், பிசாஸ் என்று அழைக்கப்படுகிறவன். ஆக அவனுடைய வல்லமையிலிருந்து மனிதர்களை விடுதலையாக்கி மகிழ்ச்சியாய் வாழ வைக்கிற ஒரு வல்லமை இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. 2 வித்தியாசத்தை விளங்கிக்கொள்ள. சாத்தானுக்கும் வல்லமை உண்டு, பிசாசுக்கும் ஒரு வல்லமை உண்டு, பயமுறுத்துகிற வல்லமை. ஒரு சகோதரி சொன்னாங்க, கிறிஸ்தவர் அல்லாதவங்க தான், அவங்களுக்கு பாருங்க, திடீர்னு அவங்க வீட்டில் போர்வை தீப்பிடிச்சு கொள்ளும், தலையணை தீப்பிடிச்சிடும், அவங்க பார்த்து கொண்டு வந்து அவருடைய சேரி தீப்பிடிச்சிடும். பிசாசுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது பாருங்களேன். திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ளே தீயை கொளுத்தி பிடிக்க வைக்கிற ஒரு வல்லமை. அப்போ அவனுக்கு ஒரு தீய வல்லமை, அதாவது மக்களை அழிக்கிற வல்லமை, பயமுறுத்துகிற வல்லமை. அதான் சாத்தானுடைய. பயப்படுத்தி மக்களை அடிமைப்படுத்த, பரிகாரம் பண்ணு, கொண்டு வா, இதை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை செய், அதை செய், அப்பன்னா அப்படின்னு சொல்லி மக்களை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி அவங்களை சிறுமைப்படுத்துவது, எப்பவும் நடுக்கத்திலே வச்சிருப்பது. இதை செய்யாட்டா இதான் தப்பு, எனக்கு தெய்வ குற்றமாயிரும், அதனால சாபம் வந்துடும், அதனால இப்படி வந்துடும். இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்கள். மக்களை பயப்படுத்தி அந்த வேதனையிலேயே வைத்திருக்கணும், அதான் அவனுடைய நோக்கம். ஆனால் இயேசு வந்தபோது ஒரு தகப்பன் நம்ம பிள்ளைகளை போல நேசித்து, என்னிடத்தில் வாருங்கள் இளைப்பாதல் தருவேன்னு சொல்லி விடுதலை கொடுத்து மகிழ பண்ணினார். அப்போ ஆண்டவர் கொடுக்கிற விடுதலின் வல்லமை என்னது? லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் இந்த வேதத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியில் இருக்கும்போது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வியாதியஸ்தரை குணமாக்குகிற வல்லமை விளங்கிற்று. அதை பார்க்கிறோம். இயேசுவின் வல்லமை எப்படிப்பட்டது? வியாதியஸ்தரை குணமாக்குகிற வல்லமை. அதான் இயேசுவிடத்திலிருந்து வெளிப்பட்ட வல்லமை.
வேத புஸ்தகத்தில் மார்க் 5:30 வாசிக்கும் போது, இயேசுவினிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஒரு பெண் 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு மகள் 12 வருஷ வியாதி, எத்தனையோ டாக்டர் போய் சுகமாகலை, சொத்தெல்லாம் விற்று செலவு பண்ணி விடுதலையில் வேதனை வேதனை வேதனை. இயேசு பற்றி கேள்விப்பட்டாள். அவரிடத்துல போனால் காசு கொடுக்கணுமா? இல்லை, இலவசம். அவர் காசே கேட்க மாட்டாருங்க, யார்கிட்டையும் பணம் கேட்க மாட்டார், யார் போனாலும் இலவசமாக சுகம் கொடுப்பார். அப்படின்ன உடனே இந்த மகள் போய் அந்த வியாதியை சொல்ல வெட்கப்பட்டு, அவரை தொட்டா நான் சுகமாயிருவேன்னு சொல்லி இயேசுடைய வஸ்திரத்தை, அந்த அங்கியை தொட்ட உடனே ஒரு வல்லமை அவளுக்குள்ள இறங்கிட்டு சுகம் உண்டாயிட்டுன்னு பைபிளில் பார்க்கிறோம். அந்த அற்புதம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டார். இயேசுவின் வல்லமை மக்களுக்கு சுகம் கொடுக்கிற ஒரு வல்லமை, விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை. லூக்கா 6:19 வாசிக்கும் போது வசனம் சொல்லுகிறது, இயேசுவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு யாவரையும் குணமாக்கிட்டு. அவருக்குள்ள அந்த வல்லமை இருந்தது. ஜனங்களுக்கு நன்மை செய்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அதுதான் தெய்வீக வல்லமை, அந்த டிவைன் பவர், இயேசுடைய வல்லமை. ஜனங்க பார்க்குறாங்க, ஐயோ இவர் தொட்டாலே அற்புதம் நடக்குது, இவர் கைப்பட்டாலே வியாதி சுகமாயிடுறாங்க. அப்போ அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகம் உண்டாயிருது. அதனால ஜனங்க தொடும்படி கேட்டுக்கொண்டாங்க, நாங்கள் உங்களுக்கு தொடருக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்கள் எல்லார் மேலே கை வைக்கணும்னா உங்களுக்கு கை வலிக்கும், ரொம்ப கஷ்டம். நாங்கள் தொடுகிறோம், அற்புதம் பெற்றுக்கொள்கிறோம். தொட்ட யாவரும் சுகமானார்கள்னு பைபிளில் பார்க்கிறோம். அவரை தொட்ட எல்லாரும் சுகமானார்கள். நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு சுகமாக முடியும். நான் விசுவாசிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. உங்கள் வீட்டில் ஒவ்வொரு வீட்டிலையும், ஆஸ்பத்திரியில் எங்கிருந்து பார்க்குறீங்களோ ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு அற்புதம் நடக்க போகிறது. அவருடைய வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. வியாதிஸ்தரை குணமாக்குற வல்லமை பிரசன்னமாகி இருக்கிறது. அந்த வல்லமை தொட்டா எப்படி அற்புதம் நடக்குங்க? அதெல்லாம் அன்றைக்கு நடந்ததுங்க. அப்படி இல்லை, சில வருஷத்துக்கு முன்னால் நாகர்கோவில் பட்டணம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பட்டணத்தில் ஒரு பொது மைதானத்தில் கூட்டம் நடைபெற்றது. அதில் இயேசுவை அறிவித்து ஜெபிக்கிறதற்கு நான் அழைக்கப்பட்டு போயிருந்தேன். 4 நாள் கூட்டம். கடைசி நாள் கூட்டம், மைதானம் முழுவதும் ஜனங்கள், பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கிறாங்க. அவங்க வசனத்தை, இயேசுவை பற்றி அவங்களுக்கு சொல்லி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த கடைசி நாளில் சுகமளிக்கிற வல்லமை பலமாய் வெளிப்பட்டது. இயேசுடைய வல்லமை பிரத்யட்சமாய் ஜனங்கள் மத்தியில் இறங்கி அந்த வல்லமை ஜனங்களுக்குள்ளே பாய்ந்த அநேகர் சுகம் பெற்றார்கள். அதில் பலர் சாட்சி சொன்னாங்க. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கிறது. சில காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவார், யாரை சுகமாக்கு, யாருக்கு அற்புதம் நடக்கிறது என்று. அப்போ நான் இப்போ ஜெபம் நடத்தி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொன்னார், ஒரு சூம்பி போன காலை உடைய ஒரு சகோதரன், ஒரு கால் சூம்பி இருக்குது, அப்படியே சின்னதா, அது மற்ற காலை விட சூம்பி போன ஒரு கால். ஆண்டவர் சொல்றார், அவனை நான் குணமாக்குகிறேன். நான் இன்னும் கொஞ்ச நாளில் நடக்க முடியாமல் ஆயிருமோ நீ பயந்து கொண்டு இருக்கிறான், என்னை நோக்கி கூப்பிடுகிறான், நான் அவனை குணமாக்குகிறேன், நீ அதை சொல்லி என்று ஆண்டவர் சொன்னார். இவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள், நான் அதை சொல்லி ஜெபம் பண்ணி முடித்து விட்டேன். அடுத்த நாள் நான் ஊருக்கு வந்துட்டேன் 4 மாவடிக்கு. 2 நாள் கழித்து என்னை பார்க்க 4 மாவடிக்கு ஒரு குடும்பம் வந்திருந்தாங்க. கணவன் மனைவி அவனுடைய பிள்ளைகளோடு வந்திருந்தாங்க. என்னுடைய அலுவலகத்திலே என்னை சந்தித்தார்கள். உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கன்னு வர சொன்னபோது என்ன விஷயம்னு கேட்டேன். அவர் சொன்னார், 2 நாளைக்கு முன்னால் நாகர்கோயிலில் நடந்த கூட்டத்தில் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அதை உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு போக நாங்கள் வந்தோன்னு சொன்னாங்க. அப்படியா, என்ன நடந்தது சொல்லுங்கன்னு கேட்டேன். அந்த சகோதரர் சொன்னார், என்னுடைய ஒரு கால், ஒரு விபத்து ஆக்சிடெண்ட்டில் கால் அது எலும்பு முறிந்து நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் எலும்பு சேர்ந்துட்டு நரம்பை சேர்க்க முடியல, நரம்பு துண்டிக்கப்பட்டு விலைக்கு போனதுனால நரம்பை இணைக்க முடியலை. அதனால் என்னுடைய கால் சூம்ப ஆரம்பித்தது. ஒரு காலை விட ஒரு கால் அப்படியே குறுகி கொண்டே வந்தது. ஏன்னா அந்த இடத்துல சூம்பி சின்னதாகி கொண்டே வந்தது. எனக்கு ரொம்ப துக்கமாகிவிட்டு டாக்டர் சொன்னாங்க, இது ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா நரம்பு துண்டிக்கப்பட்டு போச்சு, இது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அதிகமாகி நடக்க முடியாமல் ஆயிடுவோன்னு எனக்கு பயம். அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். பின்னால் நின்று ஜெப நேரத்தில் இயேசுவேன்னு அவரை நோக்கி கூப்பிட்டேன். அப்போ ஆண்டவருடைய வல்லமை பலமாய் வெளிப்பட்டு கொண்டு இருந்தது. அப்போ நீங்கள் சொன்னீங்க, இது மாதிரி ஒரு சகோதரன் சூம்பி போன காலுக்காக செபிக்கிறீங்க, இயேசுடைய வல்லமை தொடுகிறதுன்னு சொன்னபோது ஒரு வல்லமை என் மேலே இறங்கிச்சு. நான் உடனே என்னுடைய பேண்டை தூக்கி என் காலை நான் பார்த்தேன். அவர் சொன்னது அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் பேண்டை தூக்கி என் காலை பார்க்குறேன், அதாவது முட்டுக்கு கீழே, பாதத்துக்கு கொஞ்சம் மேலே. அப்போ நான் பார்க்கும்போது சோம்பி இருந்த கால் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே பெருசாச்சு. ரொம்ப த்ரில்லிங் இல்லை, ஆச்சரியம். அதுதான் அவர் எக்ஸைட்மெண்ட் ஆகி என்னை தேடி வந்து அவர் சொன்னார், அந்த சூம்பி போன கால் நான் பார்த்து கொண்டிருக்கும் போது என் கண் முன்னால் அந்த கால் அப்படி பெருசாக மாறி அடுத்த காலை போல மாறிவிட்டது. எவ்வளோ பெரிய அற்புதம்! இந்த மாதிரி அற்புதம் செய்கிற யாரையாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
இயேசு அற்புதமான ஒரு ஆண்டவர். அவருடைய வல்லமை சுகம் கொடுக்கிற வல்லமை, அவருடைய வல்லமை எதையும் செய்யக்கூடிய வல்லமை, மனிதனுக்கு நன்மையானதை செய்கிற பயப்படுத்தி அடிமைப்படுத்துகிற வல்லமை அல்ல, ஏமாற்றுகிற வல்லமை அல்ல, ஏமாற்றி நம்முடைய சொத்துக்களை பணத்தை சுருண்டி கொள்ளுகிற வாங்கி கொள்ளுகிற வல்லமை அல்ல, இலவசமாய் சுகம் கொடுக்கிற வல்லமை. அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அவர் கேட்ட போது எனக்கு எக்ஸைட்மெண்ட், ஆச்சரியம். அப்படியா, அவன் என் கண் முன்னால் நான் பார்த்து கொண்டு இருக்கும் போது அடுத்த காலை போல ஆயிற்றேன். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறாரு. ஒரு கண் பாதிக்கப்பட்டு விட்டதா, அடுத்த கண்ணை போல நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. பக்கவாதம் பாதிக்கப்பட்ட ஒரு கை ஒரு கால் செயலிழந்து விட்டதா, அடுத்த காலை போல சுகம் உண்டாகும். அடுத்த கையை போல இந்த கை சுகமாகும். ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்றாங்களா, அடுத்த கிட்னியை போல இன்றைக்கு அது மாறிவிடும். எந்த பாதிப்பாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், இயேசுவின் வல்லமை இன்றைக்கு பிரசன்னமாக இருக்கிறது. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்க வீட்டுக்குள்ளே பிரசன்னமாக இருக்கிறது. நீங்க இருக்கிற ஆஸ்பத்திரியில இயேசுடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை பிரசன்னமாக இருக்கிறது. அந்த வல்லமை உங்களை தொட போகிறது. இப்பவே தொட ஆரம்பித்து விட்டது. நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா இப்பவே அந்த வல்லமை உங்களுடைய சரீரத்திற்குள் இறங்க ஆரம்பித்து விட்டது. வியாதிகளை அது அழிக்கிற ஒரு வல்லமை, வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் வல்லமை, குணமளிக்கிற வல்லமை இயேசுவின் வல்லமை. அவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அவருடைய வல்லமை இன்னொரு காரியத்தை செய்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ஒரு ஆச்சரியமான காரியம். இயேசு ஒரு ஜபாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதில் அசுத்தாவி பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருப்பது யாருக்குமே தெரியல. இப்ப இயேசுவை பார்த்தோன்னா அந்த அசுத்தாவி கத்த ஆரம்பிக்கிறாரு, இயேசுவே உமக்கும் எங்களுக்கும் என்ன அப்படின்னு சொல்லி பயந்து அலறுகிறது. நசரேயனாகிய இயேசுவே எங்களுக்கு வேதனைப்படுத்த வந்தீர் அப்படின்னு சொல்லி இயேசு ஒண்ணுமே பண்ணலை. இயேசுவை பார்த்தோன்னே அலறுகிறாரு. பிசாசு இயேசுவை பார்த்தாலே நடுங்கும், பயப்படும். பாருங்க, இயேசுடைய பெயரை கொட்டவுடனே நடுங்குகிறாரு. அவரை பார்த்த உடனே இயேசு சொன்னார், பேசாமல் இவனை விட்டு போ, அவ்வளவுதான் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, போய் விட்டாரு. இப்ப ஜனங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க, இது அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிக்கு கட்டளை இடுகிறார், அது போகுது. இயேசுக்குள்ள ஒரு பெரிய வல்லமை இருக்குது, பிசாசை துரத்துகிற வல்லமை. அந்த வல்லமை பார்த்த பிசாசு ஓடுகிறதே. மக்கள் ஆச்சரியத்தோடு சொல்றாங்க, பிசாசுகளும் அவருடைய வல்லமைக்கு முன்பாக நடுங்குது. அவருடைய வல்லமை அதிகாரத்தோடும் வல்லமையோடும் பிசாசை கடிந்து கொண்ட ஓடுது. பிசாசை துரத்துகிற ஒரு வல்லமை, பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் வல்லமை. மந்திரவாதம், பில்லுசூனியம், என்ன விதத்துல பிசாசு கிரியை செய்தால் அதை அழிக்கிற ஒரு வல்லமை, அந்த அடிமைத்தனத்தை இந்த விடுதலை கொடுக்கிற வல்லமை இயேசுவின் வல்லமை. இன்னைக்கு கஷ்டப்படுறீங்களா? பயத்தின் ஆவி, தற்கொலை தூண்டுகிற ஆவி, ராத்திரில தூங்க முடியல, பேசிக்கிட்டே இருக்கு, சர்ப்பம் வந்து நிற்கிது, ஒரு உருவம் வந்து நிற்கிது, ஐயோ பயம், பயப்படுத்துகிற ஆவி. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இன்றைக்கு இயேசுக்கோட வல்லமை உண்டு. அவருக்கு அந்த வல்லமைக்கு முன்பால எந்த பிசாசு நிற்க முடியாது. அவருடைய வல்லமை அப்படிப்பட்ட ஒரு வல்ல. அதனால தான் வசனம் சொல்லுது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய், விடுதலை கொடுக்கிறவராய் இயேசு உலகத்தில் சுற்றி தெரிந்தார். அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு மாறாதவர். சில ஆண்டுகளுக்கு முன்பாய் சவர் அப்பாதுரை பிரதர், உங்களுக்கு தெரியல, என் கூட 30 வருஷத்துக்கு மேலே என் உடன் ஊழியராக இருந்த சகோதரர். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த நாட்களில் கூட்டங்களுக்கெல்லாம் போவோம். அவங்க இல்லாதது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பு, மன வருத்தம் அப்போதைக்கு அப்போது வரும். ஏன்னா எனக்கு துணையாய் நின்ற ஒரு சகோதரன். அது மாதிரி ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கூட்டத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். முதல் நாள் கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ணினேன். அவங்க ஒரு நாள் பேசுவாங்க, உட்கார்ந்துருந்தாங்க. முதல் நாள் கூட்டம் முடிந்தது. அப்போ ஒரு வாலிபன் சுமந்து கொண்டு வந்தான். ஒரு வாலிப தம்பி இன்னொரு வாலிபனை முதுகில் வச்சு அப்படி மூட்டை மாதிரி சுமந்து கொண்டு வந்தான். கூட்டம் முடிஞ்சது. நாங்கள் ஸ்டேஜை பக்கத்தில் இருந்தால் கொண்டு வந்தான். என்ன இந்த பையன் ஒரு பையனை தூக்கி சுமந்துக்கிட்டு வர்றானேன்னு சொல்லி அவன் பார்த்த திடகாத்திரமான சரீரம், அவனை தூக்கி சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு குடும்பத்தாரும் கூட வர்றாங்க. எங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து அந்த பையன் அவனை இறக்கி விட்டால் அவனுடைய கைகளிலே சங்கிலி மாட்டப்பட்டிருக்கிறது, கால்களிலே சங்கிலி, இரும்பு சங்கிலி மாட்டப்பட்டிருக்கிறது, கையிலும் கால்களிலும். அவனால் நடக்க முடியாது. இது யாருன்னு கேட்டால் அவனுடைய ஃப்ரெண்டு, நண்பன். அவனை தூக்கி சுமந்து கொண்டு கூட்டத்துக்கு வந்திருக்கு. அவங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள். கணவன், அவங்களுடைய தாய் தகப்பெல்லாம் வந்திருந்தாங்க. என்ன விஷயம் என்று கேட்டோம். இவனுக்கு ஒரு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எத்தனையோ மந்திரவாதி பார்த்துட்டோம், எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போனோம், பணம்லாம் செலவு பண்ணி பார்த்துட்டோம், சில இடத்துல வச்சிலாம் பார்த்துட்டோம், அந்த ஆவி போக மாட்டேங்குது, இவன் அடக்க முடியாது, அவன் எல்லாத்தையும் உடைச்சிருவான், அடிச்சிருவான், பெரிய கஷ்டம். அதனால இவன் அடக்க முடியாததுனால அவனை சங்கிலிகளால் நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம். கையில் அப்படி விலங்க மாட்டி இருக்குது, 2 கையில் அப்படி ஒட்டி. அவர் அப்படிலாம் விரிக்க முடியாது. காலில் விலங்க மாட்டி, காலெல்லாம் அப்படி அகட்ட முடியாது. அவனால் நடக்க முடியாது.
அவ்வளோதான். அப்படியே உட்காந்துருப்பான். அவனை தூக்கி தான் சுமந்து கொண்டு அவனுடைய ஃப்ரெண்டு பாருங்க, அவன் மேலே ஒரு அன்பு, என் சிநேகிதன் இப்படி ஆயிட்டானே, அவனுக்கு சுகம் கிடைக்கணுமே கேள்விப்பட்டு இயேசு விடுதலை தருகிறார், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பிசாசை கட்டிலிருந்து விடுதலை கொடுக்கிறது என்பதை கேள்விப்பட்டு இன்னும் கூட்டு போகலான்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அவனை தூக்கி சுமந்துக்கிட்டு தான் வர முடியும்னு கொண்டு வந்திருக்காங்க. அந்த குடும்பத்தார் வந்து நிற்கிறாங்க. நான் சொன்னேன், அப்பாதர பிரதரை பார்த்து, நீங்கள் தான் பிரதர் ஸ்பெஷலிஸ்ட் இதிலெல்லாம், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அப்பாதர பிரதருக்கு ஒரு அபிஷேகம், அனாயிண்டிங். பிசாசின் கட்டில் இருக்கிற மக்களுக்கு விடுதலைக்கு அவன் ஜோபிச்சா கட்டாய விடுதலை தான், அவ்வளோதான். அந்த ரகசியத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்திடுவார். பிசாசை பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட போய் உன் பேர் என்ன, எங்கேருந்து, அப்படிலாம் கேட்கவே மாட்டாங்க. அவங்க பிசாசுக்கிட்ட பேச மாட்டாங்க. கத்தர்கிட்ட கேட்பாங்க, எப்படி இந்த ஆவி வந்துச்சு ஆண்டவரே? கத்தர் சொல்கிறத சொல்ல, இந்த ஆவி இப்படி தான் வந்துச்சு, இது வர காரணம் இதான், கத்தர் சொல்லி கொடுத்து அறிந்து கொள்வாங்க. சிலர் பிசாசுக்கிட்ட பேசுவாங்க, பார்த்துறீங்களா, எங்கேருந்து வந்த, ஏன் வந்த? பிசாசு என்ன உண்மையாக சொல்லுவான், அவன் பொய்யனும் பொய்கை பிறாவும். நான் பிரதர் அப்பாதர பிரதர் கவனிச்சிருக்கேன். ஒரு நாள் அங்கே பிசாசு பிடிச்சவங்ககிட்ட அவங்கெல்லாம் பேச மாட்டாங்க, டீல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எங்கே வந்த, யார் நீ, ஒன்று எப்படி வந்த, அவெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்பாங்க, ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், இந்த ஆவி இப்படிப்பட்ட ஆவி இப்படி தான் வந்துச்சு நீ. அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட, பிரதர் நீங்கள் தான் கரெக்டு, நீங்கள் டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அவன் பாருங்க திட்ட பயங்கரமாக இருக்கிறான், ஆள் கட்ட மூட்டை உயரமாக. இவங்க ஆள் கொள்ளமாக இருப்பாங்களோ அப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கவனிச்சுட்டு சொன்னாங்க, நான் இவனுக்காக ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும், இது ஒரு பயங்கரமான ஆவி, நாளைக்கு கூட்டுவாங்க, நீங்கள் குடும்பமாக உபவாசத்தோடு வரணும், உபவாசித்து இயேசு விடுதலை தரணும், நீ விசுவாசித்து வந்தீங்கன்னா இயேசு விடுதலை தருவார். சொன்னோடனே சரி, நீ அவனை அப்படியே தூக்கிட்டு அந்த தம்பி போயிட்டான். அடுத்த நாள் கூட்டம், அந்த கூட்டம் முடிஞ்சவொடனே அவனை தூக்கிட்டு வந்தாங்க. அப்போ திரும்ப பக்கத்தில் போனாங்க. அவங்க ராத்திரி ஜெபம் பண்ணாங்க, ராத்திரியெல்லாம் ஜெபிப்பாங்க. அதான் அவனுடைய பழக்கம். ஏன்னா இந்த மாதிரி பிசாசுடைய டீல் பண்ணுற ஊழியம் இருக்குது, சாதாரண ஊழியம் கிடையாது. ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், அந்த அபிஷேகத்தை எப்பவுமே காத்துக்கொள்ளணும். ராத்திரியில் வெகு நேரம் ஜெபிக்கிறது அவனுடைய பழக்கம். அது மாதிரி உபவாசத்தை ஜெபிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. நான் சொன்னேன், பிரதர் வந்திருக்கிறாங்க. என்னோட பிறகு பக்கத்தில் போனாங்க. நாங்கள் உட்காந்து கவனிச்சுட்டு இருந்தேன், என்ன பண்ணுறாங்க நீ. அவனை இறக்கி விட்டாங்களா, அவனை பார்த்து சொன்னாங்க, சங்கிலியை கழட்டுங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க ஒன்றும் பண்ணல, இப்போ தலை கை வச்சு ஜெபிச்சு போராடி ஒன்றும் பண்ணலை. ஒரு பைபிள் கையில் வச்சுருப்பாங்கல்ல, போயிட்டு சங்கிலியை கழட்டுங்க அப்படின்னாங்க. அவன் சொல்கிறான், ஐயா கலட்டினா அவனை கட்டுப்படுத்த முடியாது, எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிருவான், ஆட்களெல்லாம் அடித்து தூக்கி வீசிடுவான். அவன் எப்படி இருக்கிறான் பயங்கரமாக, கிங்காங்கன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நல்ல திட்ட காத்திரமாக இருக்கிறான். அவங்க நல்லா கைது, இவங்கள பிரதரை விட உயரமாக இருக்கிறான். அவங்க சொல்கிறாங்க, அதுக்கு சங்கிலி கழட்டுங்க அப்படின்றாங்க. நான் யோசிக்கிட்டேன், என்ன பிரதர் கை வைக்கவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை, விசாசை துரத்துற மாதிரி ஒன்றுமே பண்ணலை, சங்கிலி கழட்டுங்கன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. அவன் சொல்கிறான், கழட்டினா ஆபத்துங்க, திருப்பி அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால அவன் சங்கிலி கழட்டுங்க அப்படின்றான். அவ்வளோதான் அந்த அதிகாரம். அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அவங்க ராத்திரியை ஜெபிச்சுட்டாங்க உபவாசம் பண்ணி. அவ்வளோதான். அவங்கள பார்த்தோன்னே பிசாசு ஓடிட்டுன்னா நான் நினைக்கிறேன். நான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ சொல்ல சங்கிலி கழட்டு இயேசுவின் நாமத்தினால. சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த பெரிய சங்கிலி அது. அந்த கஷ்டப்பட்டு ஒரு ஆயுதத்தை வச்சு வளைச்சி அந்த சங்கிலியை கழட்டி கையை கழட்டினாங்க, காலை கழட்டினாங்க. அந்த அவன் பாருங்கள் அப்படியே ஒரு ஆட்டுக்குட்டி மாதிரி அப்படியே நிற்கிறான் அவங்க பக்கத்தில். அவங்க என்ன பயமுறை, அவன் வந்து அடிச்சிருவான், நொறுக்கிடுவான், ஓடிடுவான், கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா அவன் ஆட்டுக்குட்டி மாதிரி அந்த அமைதியாக நிற்கிறான். அவன்கிட்ட பேசி அவனுக்காக ஜெபிக்கிறாங்க. அவன் கை வச்சு பிசாசம் வரட்டுறான், ஒன்றுமே பண்ணலை. நான் ஆச்சரியமாக பார்க்குறேன் என்ன நடந்தது. ராத்திரியில் அவங்க ஜெபிக்கும் போதே கர்த்தர் பேசிட்டார். அவனை பார்த்து இயேசுவின் நாமத்தால் போடணுன்னு அவ்வளோதான் பிசாசனுடைய வல்லமை. அவங்க எங்கெங்கே கொண்டு போனாங்க, மந்திரவாதத்துக்கு கொண்டு போனாங்க, பணம் செலவு பண்ணாங்க, என்னென்ன பண்ணாங்க. அவர் சங்கிலில் தான் கட்டி வச்சுருந்தாங்க. இவங்க ஒரே ஒரு வார்த்தை, ஜஸ்ட் ஒன் வேர்டு, அவ்வளோதான், இயேசு கிறிஸ்துவின் நாமம். ஓடி போயிட்டு பிசாசு. அவன் சின்ன ஆட்டுக்குடி மாதிரி அப்படி பக்கத்தில் அவரை குடும்பத்தை கூப்பிட்டு இயேசுவை பற்றி அவனுக்கு சொல்லி திரும்ப வராமல் இருக்குன்னா என்ன பண்ணணுன்னா அவங்க ஆலோசனை கொடுத்து அனுப்பினாங்க. அவ்வளோதான். எப்படி இதை நடக்குது? இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை. எத்தனை மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்தாலும் இயேசுவின் வல்லமைக்கு முன்னால் நிற்க முடியாது. இது அவங்களுக்கே நல்லா தெரியும், மந்திரவாதிகளுக்கு நல்லா தெரியும். மந்திரம் பண்ணுற ஆளை கேட்டு பாருங்கள், இயேசுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணுன்னு சொல்லி பாருங்கள், அல்லது இயேசுவை வச்சு மந்திரவாதம் பண்ணி சொல்லி பாருங்கள். எதை வச்சு மந்திரவாதம் பண்ணுறான்ல, இயேசுன்ற பேரே சொல்ல மாட்டான், நடுங்குவான். அவங்களுக்கு தெரியும் அவர் பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமை உள்ளது, அவர் உண்மையான தெய்வம், அவர் அடக்க முடியாது, அவர் பேரை சொல்லி மந்திரம் செய்ய முடியாது என்று. பிசாசை வச்சு தான் மந்திரவாதம் செய்ய முடியும், ஆண்டவர் இயேசுவை வச்சு மந்திரவாதம் பண்ண முடியாது. அவ்வளோ வல்லமை உள்ளவர் அந்த நாமம். இது மாதிரி எத்தனை ஆயிரங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். இந்த சாட்சி கேட்குறீங்களா, எத்தனை ஆயிரம் பேர் விடுதலை அடைகிறாங்க. அப்படி பிரசன்னத்தில் வந்து அதில் பிசாசு ஓடிடுது. அப்படி பிரசன்னத்துக்குள்ளே வந்தாலே, அவருடைய வல்லமை இருக்கிற இடத்துக்குள்ளே வந்தாலே பிசாசு ஓடிடும்.
அவ்வளவு பெரிய வல்லமை இயேசுவின் வல்லமை. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குற வல்லமை இயேசுவின் வல்லமை. அவர் வல்லமையோடு அதிகாரத்தோடு கட்டளையிட்ட பிசாசு ஓடுது. இன்னைக்கு அவருடைய பேரை சொன்னா மந்திரவாதம் அழியும். உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட மந்திரவாத பில்லி சொன்னிய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழியும். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்களை பயப்படுத்தி கொண்டிருக்கிற ஆவி, உங்களுடைய கர்ப்பத்தை தடுத்து கொண்டிருக்கிற பொல்லாத பாம்பின் ஆவி, உங்களை ஏமாற்றி வஞ்சித்து உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசின் ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு விலகும். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய குடும்பத்தை விட்டு ஓடும். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். இப்பவே பிசாசு அலைக்கழிக்க ஆரம்பித்து விட்டாரு. சிலருக்குள்ள இந்த ஆவி சத்தம் இடுகிறதை நான் பார்க்க முடிகிறது. பயப்படாதங்க. அவங்க தலை சுத்தினாலும் கீழே விழுந்தாலும் பயப்படாதங்க. இந்த ஆவி வெளியேறி கொண்டு இருக்கிறது. இப்போ இயேசுவின் நாமத்தை சொல்ல 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 உங்க வீட்டில் இயேசுவின் பெயர் தொனிக்க 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 அசுத்தாவி இருக்க முடியாம அலறுகிறது, ஓடுகிறது. பில்லி சொன்னிய கிரியைகள் அழிகிறது. இப்பொழுதே உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. செல்வமணி என்கிற ஒரு சகோதரர் உங்க வீட்டுக்குள்ள அசுத்தாவி அலறுகிறது. பயப்படாதங்க. இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம் அப்படி சொல்லுங்க. அந்த ஆவி வெளியேறுகிறது. உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பில்லி சொன்னி அழிந்து கொண்டு இருக்கிறது. உங்க மகளுக்குள்ள இந்த ஆவி வெளியேறுகிறது. விடுதலை உண்டாகிறது. இயேசுவை ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. இயேசுவை ஸ்தோத்திரம். அவருடைய பெயரை உச்சரிங்க. அவருடைய நாமம் தான் விடுதலை கொடுக்கிற நாமம். பிசாசின் பெயரை சொல்லி உங்களுக்கு விடுதலை வராது. இயேசுவின் பெயரை சொல்லுங்க, விடுதலை உங்களுக்கு. அவருடைய வல்லமை இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. நிறைய வீடுகளுக்குள்ள இயேசுவின் வல்லமை இன்றைக்கு பிரத்யட்சமாய் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது. பில்லி சொன்னிய கட்டுகள் அறுக்கப்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகி கொண்டு இருக்கிறது. மணிமேகலை சகோதரி, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பில்லி சொன்னி வல்லமை எரிகிறது. தகடுகள் எரிகிறது இயேசுவின் நாமத்தில். நீங்க சும்மா மந்திரம் பண்ண தாயத்தை வச்சிருக்கிறீங்க. அது மந்திரம் பண்ணது, அது பிசாசின் கிரியை. அதை தூக்கி எறிந்து போடுங்க. இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை. உங்க வீட்டில் விடுதலை. வியாதி, வேதனை, அதனால மன கஷ்டம், பயம், இரவு நேரம் உங்களுடைய வீட்டுக்குள்ள நடமாடுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு வெளியேறுகிறது. மணிமேகலை விடுதலைக்காக இயேசுவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசு இன்னைக்கு பிரத்யட்சமாக உங்களுடைய வீட்டுக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய வெளிச்சம் பல வீடுகளுக்குள்ளே இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இருளின் சக்தியாகிய பிசாசின் கிரியை இப்பொழுது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. ராமசாமி என்கிற ஒரு ஐயா, நீங்க இப்போ இயேசு சொல்ல சொல்ல உங்க வீட்டுக்குள்ள இருந்து அசுத்தாவி வெளியேறுகிறாரு. நீங்களே அதை பார்க்கிறீங்க. ஒரு கரிய உருவம் வெளியேறுவதை பார்க்கிறீங்க. நீங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க இயேசுவேன்னு சொல்றீங்க. சொல்ல சொல்ல விடுதலை. அது உண்மை. ஆண்டவருடைய வல்லமை பிரசன்னம் உங்க வீட்டுக்குள்ள வந்து விட்டது. இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய வல்லமைக்கு முன்பாக எந்த பிசாசின் வல்லமை நிற்க முடியாது. ஏமாற்றுகிற பொல்லாத பிசாசு, என் ஜனங்களை வஞ்சிக்கிற பொல்லாத ஆவியவனை கடிந்து கொள்கிறேன். என் ஜனங்களை ஏமாற்றி பயமுறுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத பிசாசை உன்னை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த வசனம் கேட்கிற எந்த வீட்டுக்குள்ளும் எனக்கு அதிகாரம் இல்லை. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த குடும்பத்துக்குள்ளும் எனக்கு அதிகாரம் இல்லை. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். இயேசுவின் ரத்தத்தை இந்த வீட்டுக்குள்ளே தெளிக்கிறேன். பொல்லாத ஆவிகள் விலகட்டும். மந்திர வல்லமைகள் எரியட்டும். அந்த கிரியைகள் அழியட்டும். ஏமாற்றுகிற ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்தை வாதித்துக் கொண்டிருக்கிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில். விடுதலை. இன்றைக்கு வித்தியாசமாய் தேவன் கிரியை செய்கிறார். ஆண்டவர் சொன்னார், என் வல்லமை இன்றைக்கு பிரசன்னமாகும். நான் தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த நாளுக்காய் ஜெபித்த போது சொன்னார், என் வல்லமை பிரசன்னமாகும். நான் எங்கெல்லாம் இந்த வார்த்தை கேட்கிறாங்களோ, என் நாமத்தை கேட்கிற ஒவ்வொரு இடத்திலும் என் வல்லமை பிரசன்னமாகும். அவருடைய விடுதலை அளிக்கிற வல்லமை பிரசன்னமாகி இருக்கிறார். சாத்தானுடைய கிரியைகளை அளிக்கிற வல்லமை பிரசன்னமாகி இருக்கிறார். இன்னைக்கு விடுதலை நாள் உங்களுக்கு. இயேசுவேன்னு சொல்லுங்க. அந்த பெயரை சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தை உச்சரிக்க பிசாசு நடுங்கும். சாத்தானுடைய கிரியைகள் அழியும். உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இன்றைக்கு அந்த விடுதலை. இன்னொரு வசனத்தை தியானித்துட்டு நாம் செவிக்க போகிறோம். இயேசுடைய வல்லமை. அவர் வல்லமையுள்ள தேவன். அவருடைய வல்லமை பெரிது. எந்த வியாதியும் குணமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் வல்லமை. எந்த பிசாசின் கிரியைகளையும் அழிக்கிற ஒரு வல்லமை, எந்த சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுக்கிற வல்லமை இயேசுவின் வல்லமை. இன்னொரு வல்லமை உண்டு. யோவான் 8:36 இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். விடுதலை அளிக்கிற ஒரு வல்லமை. இந்த என்ன வல்லமைன்னு பார்த்தீங்கன்னா, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று இயேசு கிறிஸ்துவே இந்த யோவான் 8:34 சொல்லுகிறார். இந்த பாவ அடிமைத்தனம் இதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை. ஒரு மதுபானம் எத்தனை வருஷம் அடிமைப்படுத்துது. சம்பாதிக்கிற பணமெல்லாம் மதுபானத்துக்கே போகிற பாருங்க. ஒரு சகோதரர் சொன்னார்ல,
அந்த மிஸ்ல எத்தனை அந்த என் கணவர் குடிச்சு வச்ச பணத்தை சேர்த்து வச்சிருந்தா 10 லட்சத்துக்கு மேல இருந்திருக்கும். அவ்வளோ குடிச்சு குடும்பத்தின் ஆசீர்வாதம் போய்விட்டாரு, நிம்மதி போயிட்டு, சமாதானம் போயிட்டு, குடும்பத்தில் வேதனை. பார்த்தீங்களா, அது குடிப்பழக்கத்தை கொண்டு வந்த ஆவி. அவர் விட நினைச்சாலும் விட முடியாது, பாதிக்கன்னு தெரியும், விட முடியலையே, அது இல்லாமல் இருக்க முடியல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது, புகைப்பிடிக்காமல் இருக்க முடியல, இந்த போதை வசத்தை பயன்படுத்தாமல் இருக்க முடியலையே, அது என்னை பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்குது. சாதாரண ஒரு பொடி போடுற பழக்கம். எவ்வளோ பக்தியா நீங்கள் வரதெல்லாம் இருந்து எவ்வளோ பக்தியா தெய்வத்தை தேடுறீங்க. பீடி சிகரெட்டை விட முடியலையே, வெத்தலை பார்க்க அதுலேருந்து விடுதலை கொடுக்க முடியலையே. யோசித்து பாருங்க. அந்த மெய்யான விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து விடுதலை, மெய்யான விடுதலை. இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் மதுபானத்தின் விடுதலை, போதை வஸ்துகள் என்ற விடுதலை, வாலிபர்கள், வாலிப பெண் பிள்ளைகள் பாவ அடிமத்தனத்தின் விடுதலை, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறாங்க. நீங்க ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையா இருக்கிறீங்க. அது மதுபானமா இருக்கலாம், போதை வஸ்துகளா இருக்கலாம், சூதாடுகிற பழக்கமா இருக்கலாம். ஏதோ ஒரு பாவம் உங்களை அடிமையாக்கி விட முடியல, அதுலேருந்து வெளியே வர முடியல, பாவனை தெரிந்து விட முடியலையே, தவிக்கிறீங்க. உங்களுக்கு நற்செய்தி நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை விடுதலை ஆக்குவார். நீ பாவின்னு அவர் தள்ள மாட்டார். நீ குடிகாரன் வராதன்னு சொல்ல மாட்டார். நீ வா, நான் உனக்கு விடுதலை தர்றேன். எல்லாரும் உன்னை குடிகாரன் நீ புறக்கணிக்கிறாங்களா மகனே, நீ ஏன்ட்ட வா, நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன். எல்லாரும் நீ ஒரு போதை அடிமைப்பட்டவன், இவன் துன்மார்க்கமான வாலிபன், அடங்காதவனை எல்லாரும் உன்னை பரிகாசம் பண்ணாங்களே, இயேசு சொல்றார், ஏன்ட்ட வா, நான் உனக்கு விடுதலை கொடுத்து உன்னை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன்னு சொல்றார். அதுக்குதான் இயேசு வந்தார். அதுக்குதான் இயேசு இந்த உலகத்தில் மனிதனாய் அவதரித்து வந்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அநேக வருஷத்துக்கு முன்னால அவர் சின்ன ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். சின்ன பிஸ்னஸ், கொஞ்சம் வருமானம். அந்த வருமானத்தில் போய் சீட்டு விளையாட போயிடுவார். மணிக்கணக்காக ராத்திரி எல்லாம் உட்காந்து சீட்டு குடிக்கிறது, சீட்டு விளையாடுறது, குடிக்கிறது, சீட்டு விளையாடுறது. சொல்ல நேரம் போகிறது தெரியாதா. ராத்திரி உட்கார்ந்தா ராத்திரி எல்லாம் விளையாடுறது. அடுத்த நாள் ஆயிரமா, சில 2 நாள் கூட தூங்காமல் ராத்திரி பகல் உட்காந்து சீட்டு விளையாடுவது, குடிக்கிறது, சீட்டு விளையாடு. அந்த பாவம் அடிமையாக்கி விட்டு குடிச்சு சீட்டு விளையாட்டிட்டு இருந்தால் என்ன வருமானம் நிற்கும்? எல்லா பணமும் அதில் போச்சு. வீடு இப்போ தரித்திரம், வறுமை, பாவம் தரித்திரத்தை கொண்டு வரும். வீட்டில் தரித்திரம், மனைவி ரொம்ப கஷ்டம், குழந்தைகளுக்கு பால் வாங்கி கொடுக்க வழி இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவர் பண்ணுற காரியத்தினால வீட்டுக்கு வந்தால் மனைவி, பிள்ளைகள் ஐயோ கஷ்டம், வறுமை. சொந்தக்காரங்களை இவன் குடிகாரன், இவர் சூதாடி அப்படின்னு ஒதுக்குறாங்க. மரியாதையெல்லாம் போய் விட்டார். இப்போ அவருக்கு தெரியுது நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம பணமெல்லாம் வீணாக போகுது, எல்லாமே போச்சுது, இப்போ பிஸ்னஸும் போச்சு, வருமானம் போச்சு, ஒன்றுமே இல்லை. நம்ம மனைவி கஷ்டப்படுறாங்க, பிள்ளை கஷ்டப்படுது, ஒரு பால் வாங்கி கூட வக்கில்லாதவனா போயிட்டேன், இதை விட முடியல. அந்த டைம் வந்தால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. போகணும் விளையாடணும், எங்கிருந்தாவது பணத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போகணும், மனைவி நகையாவது எடுத்துகிட்டு போய் நம்ம அடை வச்சு விளையாடணும், குடிக்கணும். அது ஒரு அடிமைத்தனம். அப்படியே பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடும். வேதம் சொல்லுது, துன்மார்க்கனை அவருடைய அக்கிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும், பாவ கயிறுகளால் கட்டப்படுகிறான். நீதிமொழிகள் 5:22 பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறார். பாவம் ஒரு மனிதனை கயிற்றை போல கட்டி அவனை அடிமையாக்கி விடும். ஏன் அடிமையாக்குதுன்னா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாகியிருக்கிறான். ஏன்னா பாவம் செய்ய வைப்பது பிசாசு, அடிமைப்படுத்துவது பிசாசு. அது கண்ணுக்கு தெரியாது. பின்னால் இருந்து கிரியை செய்கிற ஒரு ஆவி, குடிவெறியின் ஆவி, சூதாட்டத்தின் ஆவி, போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவி, லஞ்சம் வாங்க தூண்டுகிற பண ஆசையின் ஆவி, லஞ்ச பணத்தை வாங்க வச்சு அவளை அடிமையாக்கிவிடும், சாபத்துக்குள் ஆக்கிவிடும். இது மாதிரி பிசாசனுடைய பல கிரியைகள் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாவத்துக்கு பின்னால் இருப்பது அந்த ஆவி. இவன் கூட பாருங்களேன், புது வருஷம் பிறகுன்னா சிலர் பக்தியாக கடவுளை கும்பிட போவாங்க, சிலர் பாருங்க ரோட்டில் நின்று குடிக்கிறது, வெறிக்கிறது, டான்ஸர். அது ஒரு ஆவி. அதில் என்ன சந்தோஷம் இருக்குது? சும்மா கூத்தாடுற மாதிரி ஆடிட்டு ஒரே நாள் அவ்வளோதான் முடியும். அடுத்த நாள் பகலில் பாருங்கள் மட்டையாகி கிடப்பான். நீங்கள் பார்த்தீங்களா? அவங்கள பாருங்களேன், ராத்திரிலாம் டான்ஸ் ஆட, ரோட்டில் நின்று பைக்கில் போய் அதை மித்த காமிக்கிறேன்னு அது அற்ப சந்தோஷத்தை பிசாசு கொடுத்து மனிதனை அடிமையாக்கி விடுவார். அப்புறம் குடிச்சு வெறிச்சு எங்கேயாவது மட்டையாகி கடந்து பாழாகி. இதுதான் உண்மையாக நடக்கிற விஷயம். இன்னும் நிறைய பேர் சாத்தான் மக்களை அடிமையாக்கி குடிக்க வச்சு இதான் சந்தோஷம். அது வெறுமையான மாயையை காண்பித்து, மாயையான சந்தோஷம், மாயையான காரியம். பைபிள் இருக்கு, மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மாயையான காரியம். அதன் பிறகு 2ஆம் தேதி அவனை பாருங்களேன், இன்னைக்கு ராத்திரி எல்லாம் டான்ஸ் ஆடுற, நாளைக்கு பகலில் பாருங்க எப்படி இருக்கான்னு பாருங்களேன். அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி தலைவரி கொள்ளத்தை அப்படி நிற்பான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்?
ரோட்டில் ஆடுறதானே பார்க்குறீங்க. அப்புறம் பகலில் பாருங்கள் அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு. இதான் நிலைமை. சாத்தான் மக்களை வஞ்சித்து ஏமாற்றி உண்மையான சந்தோஷம் எதுன்றது அறிய விடாதபடி வெறும் உலக சந்தோஷம், மாயையான சந்தோஷம், குடிக்கிறது, வெறிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இப்படி தவறான பழக்கங்களை போகிறது தான் உலகம்னு சொல்லி மெய்யான சந்தோஷத்தை அவங்க காணக்கூடாதபடி அவங்களை ஏமாற்றி அழித்து விடுகிறான். அப்புறம் வெளியே சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளே தவிச்சிட்டு போயிடலாம். தற்கொலை பெருகிக்கிட்டே இருக்குல்ல. ஏன்? அவர் சந்தோஷம் இருக்க வேண்டியது தானே. குடிச்சிட்டு கடைசியில் குடிக்கிறவங்க போதை வசதி பயன்படுத்துறவங்க தற்கொலை தானே பண்ணி சாகுறாங்க. ஏன்? அதான் பிசாசனுடைய கடைசி கொண்டு போய் அழிச்சிருவான். பாருங்க, இந்த சகோதரரை விட முடியல. தப்புன்னு தெரியுது, குடும்பம் பாதிக்குதுன்னு தெரியுது, வறுமைக்குள்ளாயிட்டுன்னு தெரியுது, விட முடியல. குடியே விட முடியல, சீட்டாட்டத்தை விட முடியல, அவமானம்னு தெரியுது, பாதிப்புன்னு விட முடியல. பாவம். அதனால மனைவிட்ட சொன்னாரு, நான் செத்துடுறேன், தற்கொலை பண்ணி செத்து, நான் செத்துட்டா நீ உங்க குடும்பத்தார் உங்களை பார்த்துக்குவாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஏன்னா என்னால் இதை விட முடியல, இதை விட்டு வெளியே வர முடியல, உங்களையும் நல்லா வச்சிருக்க முடியல, தெரியுது தப்புன்ற நீ, என்னால் முடியலையே, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரம், நான் செத்துடுறேன். அப்போ அவனுடைய மனைவி சொன்னாங்க, இல்லை, உங்களுக்கு விடுதலை கொடுக்குற ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நான் அவரை நோக்கி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவர் உங்களுக்கு விடுதலை தரும். இல்லை இல்லை, யாரும் எனக்கு விடுதலை தர முடியாது, என் வாழ்க்கை முடிஞ்சது, அவ்வளோதான். இதிலே நான் எல்லாம் போச்சு, குடியிலே, வெறியிலே, சூதாட்டத்திலையும். இல்லை, இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். நான் ஒரு ஊழிக்காட்டை கூட்டு போகிறேன், அவர் உங்களுக்காக ஒரு ஜெபம், ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க எனக்காக. சரி, மனைவி சொல்கிறாங்களே சொல்லி, சரி உனக்காக ஒரே ஒரு முறை வர்றேன், ஆனால் என்னை யாரும் மாற்ற முடியாது, எனக்கு யாரும் விடுதலை தர மாற்ற முடியும், பரவாயில்ல நீங்கள் வாங்க. அந்த ஊழிக்காட்டை கூட்டு போனாங்க. அவர் மெதுவாக பேசினேன். அவர் சொன்ன, ஐயா நீங்கள் என்ன ஜெபம் பண்ணாலும் என்ன மாற்ற முடியாது, நான் இத்தனை வருஷம் குடிகாரம் சூதாடி என் வாழ்க்கை முடிஞ்சிட, அவ்வளோ நான் இதுமாதிரி செத்தாதான் என் மனைவி பிள்ளைகளெல்லாம் நிம்மதியாக இருப்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, இயேசுவில் உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை இருக்குது, இயேசுவால் உங்களை மனிதனாய் மாற்ற முடியும், அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. ரொம்ப நேரம் பேசணும். சரி என்ன செய்யணும்? ஒரே ஒரு முறை நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க. சரி என்ன செய்யணும்? கண்களை மூடி, இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும் மனசில் ஜெபிங்க, நான் ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். சரி அப்படின்னு சொன்னபோது அந்த ஊழியக்காரர் ஜெபித்தார். அவ்வளோதான். ஒரே ஒரு நாள், சில நிமிட நேர ஜெபம், கம்ப்ளீட்டாக சேஞ்ச். அவ்வளோதான். குடிக்கிற எண்ணம் போய்விட்டது, சூதாடுற எண்ணம் போய்விட்டது, புது இருதயம், புது மனிதனாய் மாற்றிவிட்டார். இதுதான் இயேசுவின் வல்லமை. This is the power of Jesus. இயேசுடைய வல்லமை, மனிதர்களுக்கு விடுதலை கொடுக்கிற வல்லமை, மாற்றுகிற வல்லமை. இயேசு மதம் மாற்றுகிற ஆண்டவர் அல்ல, அது பொய்யர்கள் பேசிக் கொண்டிருக்கிற பொய். இயேசு யாரையும் மதம் மாற்றுவதில்லை, மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர். குடிகாரனை மாற்றி புதிய வாழ்க்கை தருகிறவர், விபச்சாரக்காரனை மாற்றி பரிசுத்த வாழ்க்கை தருகிறவர், லஞ்சம் வாங்குகிறவனை மாற்றி அவனை உண்மையுள்ளவனாய் நிறுத்துகிறார். அதான் இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இதை சொன்னால் அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி குடிச்சு வேசித்தனம் பண்ணி கொண்டு பக்தியாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறான்ல, அவனுக்கு இது பிடிக்கல. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பரிசுத்தம் வந்துருமே, லஞ்சம் ஒழிஞ்சிருமே, ஒரு நீதி வந்துருமே, அது வந்துடக்கூடாது என்பதற்காக குடிகாரன் துன்மார்க்கன்னு தான் உட்கார்ந்து இவங்க மதம் மாத்துறாங்கன்னு பேசி கொண்டு இருக்கிறான். பேசுகிறேன் யார் இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, அவன் துன்மார்க்கனாக இருக்கிறான், லஞ்சம் வாங்குறவனாக இருக்கிறான், ஊழல் பண்ணுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு அதுக்கு வரல. இயேசுவை புரிந்து கொள்ளுங்க. அவர் மனிதர்களை நேசித்து விடுதலை கொடுக்கிற ஆண்டவர். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை. குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை, விபச்சார வேசித்தனத்திலிருந்து விடுதலை, சூதாட்டத்திலிருந்து விடுதலை, தவறான பழக்கத்திலிருந்து விடுதலை உங்களுக்கு வேணும். நிம்மதி இல்லை, சித்து போடலான்னு தோணுது, எப்படி வாழ்வது என்று கஷ்டம் இல்லை. இயேசு வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர், சமாதானம் தருகிறவர், நிம்மதி தருகிறவர், உங்களுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றுகிறவர். அதுக்கு தான் இயேசு வந்தார். அதுதான் இயேசுவின் வல்லமை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புதிதாய் மாற்றக்கூடிய வல்லமை இயேசுவின் வல்லமை. அந்த இயேசு உங்களோட பேசுகிற சாட்சி கேட்டீங்களே. ஒரு அன்புராஜ் 19 வருஷம் குடிப்பழக்கங்க, மிருகத்தை போல வாழ்ந்திருக்கிறார்ல. அவரே சொல்றாருல, ரோட்ல விழுந்து கிடக்கிறார். அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கிற அவமானம், மனைவிக்கு அவமானம், ஏன் வாழன்ற எண்ணம். இன்னைக்கு 19 வருஷமா குடிகாரன் அப்படின்ற நேரத்தில் இயேசு மாற்றி மனிதனாக்கி சந்தோஷமா வாழ வச்சிருக்கிறாரு. இதை மாதிரி ஆயிரக்கணக்கான சாட்சிகள், ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை இயேசு மாற்றி இருக்கிறார். இது வேண்டாமா இந்த தேசத்துக்கு? எல்லாரும் குடிகாரனாவே இருக்கணுமா? எல்லாரும் மந்திரம் வில்லிசூன்யத்தில் அழிஞ்சு போகணுமா? இந்த நற்செய்தி இதைத்தானே சொல்லுகிறோம். இயேசு வல்லமையுள்ள ஆண்டவர், விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் என்று யோசித்து பாருங்க. இந்த இயேசு உங்களுக்கு வேணும் சகோதரன், உங்களுக்கு இந்த இயேசு வேணும். உங்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு, நீங்கள் விடுதலை பெற்ற மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு. பாருங்க, ஆண்டவர் அந்த சகோதரனை மாற்றினார். அவ்வளவுதான். மாற்றினது மாத்திரம் அல்ல, பிசினஸ் மேனாய் மாற்றி விட்டார், பெரிய தொழிலதிபராய் மாற்றிவிட்டார். ஒரு குடிகாரனாய் சூதாடியாய் இருந்த சகோதரனை தொழிலதிபராய் மாற்றி நீ குடும்பமே மரியாதை கொடுக்கிறது, சொந்தங்கள் பந்தங்கள் மரியாதை கொடுக்கிற அளவிற்கு வாழ்க்கை உயர்த்தி விட்டார். அதுக்கு தான் இயேசு வந்தார். மனிதனுடைய வாழ்க்கையில விடுதலை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை கம்பீரமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாய் மாற்றி ஆசீர்வதிக்கிறதற்கு இயேசு வந்தார்.
அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் வல்லமை உள்ள தேவன். என் வல்லமை உன்னுடைய விடுதலைக்காக, உன் சுகத்துக்காக, உன்னுடைய ஆசீர்வாதத்திற்காக. எப்படிங்க இயேசுகிட்ட இந்த வல்லமை காணப்படுகிறது என்றால், நமக்காக அவர் சிலுவையிலே தன்னை மரிக்க ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவம், சாபம், வியாதி எல்லாத்தையும் சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நமக்காக நம்முடைய தண்டனையை தன்மையில ஏற்றுக்கொண்டார். நான் பாவம் செய்த நான் தானே தண்டிக்கப்படணும், என்னுடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். என் தகப்பனாய் வந்து என் பிள்ளையினுடைய தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருடைய பாவத்தின் தண்டனையை தன்மையில ஏற்றுக்கொண்டு சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்த, பாவமே செய்யாத பரிசுத்தமுள்ள ஆண்டவர் மரித்து உயிரோடு கூட எழுந்தார். அவருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வரும். இன்றைக்கு இப்போ நம்ம ஜெபிக்கும் போது விடுதலை கொண்டு வரும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம். 2 கொரிடர்கள் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்குன்னு கூப்பிட்டாங்க. இயேசு அவளை பார்த்து கேட்டார், இதை செய்ய என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளோதான். விசுவாசிக்கிற ஆண்டவரே சொன்னாங்க. உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது நீ தொட்டார், கண் பார்வை வந்து விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே, நான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நான் உன்னை சுகமாக்க முடியும், நீ விசுவாசிக்கிறியா? நான் உனக்கு அற்புதம் செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறியா? வேற ஒன்றும் கேட்கல. பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, சொத்தை கேட்கல, நீ நாள் மாடிக்கு வா, நடந்து வா, காலில் செருப்பு இல்லாமல் வா, அதெல்லாம் கேட்கல. நீ இருக்கிற இடத்துல வீட்டில் இருந்து கொண்டே இப்போ நீ விசுவாசிக்கிறியா? அவ்வளோதான். இயேசு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார், எனக்கு விடுதலை தருவார், அவர் வல்லமை உள்ள விசுவாசித்தால் போதும், அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இப்போ ஜெபிக்கலாம். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். நல்ல கவனி, ஒவ்வொரு காரியமாக ஜெபிக்க போகிறோம். முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை, அதான் ரொம்ப முக்கியம். அப்புறம் வியாதியிலிருந்து சுகம், பிசாசுக்கட்டிலிருந்து விடுதலை, அப்புறம் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம், கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, கர்ப்பத்தின் ஆசீர்வாதம். ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். அப்படியே முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்க. உங்களுக்கு முடியும்னா முழங்கால் படியிடும்போது இயேசுக்கு முன்னால் நம்மை தாழ்த்துகிறோம். நம்மை தாழ்த்துவதற்கு அடையாளமாக முழங்கால் படி. அவர் கடவுள், அவர் எவ்வளோ பெரிய தேவன் இல்லை, அவருக்கு முன்னால் ஆண்டவரே என்னை தாழ்த்தி வந்திருக்கிறேன்னு சொல்வதற்கு. சிலருக்கு அந்த பழக்கம் இருக்காது. நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு ரொம்ப நேரம் முழங்கால் நிற்க முடியாது, நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம், தப்பு கிடையாது. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டார். என்ன என்கிட்ட முழங்கால் போடாமல் நிற்கிறாப்புல சொல்ல மாட்டார். உங்களுக்கு என்ன முடியுமோ நீங்கள் அமர்ந்து அந்த உங்களுடைய இருதயத்தை தான் அவர் பார்க்கிறார். முடிந்தவங்க முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க, மற்றவங்க அமர்ந்து. ஆனால் கண்களை மூடி ஜெபிக்கணும். ஏன் கண்ணத்திலிருந்து ஜெபிச்சாங்கன்னா, அங்கே பிள்ளைகள் நடக்கும்போது அப்படி பார்ப்பீங்க, இப்படி பார்ப்பீங்க. ஒரு மனமாக ஜெபிக்காட்டா அற்புதம் நடக்காது. வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு அற்புதம் ஆண்டவர் செய்ய மாட்டார். உங்களுடைய கண்ணை மூடும்போது இருதயம் ஒருமனப்பட்டு இயேசுவை நினைத்து, எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும் அப்படி நீங்கள் கவனமாக இருதயத்தில் இயேசுவை நினைத்து ஜெபிக்கும் போது தான் அற்புதம் நடக்கும். விசுவாசித்து ஜெபிக்கணும், அதுக்கு தான் சொல்லுவது. இப்போ முதலாவது, எனக்கு இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும். இந்த மதுபான பழக்கம், போதைப் பொருட்களை பயன்படுத்துவது, இந்த தவறான பாவ காரியம் எனக்குள்ளே இருக்குது, என்னால் இதை விட முடியல, தப்புன்னு தெரியுது, எனக்கு விடுதலை வேணும்னு சொன்னால், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம். இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டா போதும், அவர் விடுதலை தந்து விடுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம் இருதயத்தை சுத்திகரிக்கும். அப்படின்னா இருதயத்தில் கை வைத்து, முதல்ல பாவத்திலிருந்து விடுதலை வேணும், எனக்கு நிம்மதி வேணும், சமாதானம் வேணும், பரிசுத்தம் வேணும், இந்த பாவத்திலிருந்து விடுதலை வேணும், என்னால் விட முடியல, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை தாங்கன்னு ஜெபிக்கணும். வீட்டில் இருக்கிற மற்றவங்க, உங்கள் கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ மதுபானத்துக்கு அடிமையாக இருந்தால் திட்டாதங்க, சண்டை போடாதுங்க, அவங்க மேலே கை வைத்து அன்பாக ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய இருதயத்தில் கை வைங்க, வலது கரத்தை இருதயத்தில் வைங்க. எனக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கோபம், எரிச்சல், இது கூட பாவம் தான். கோபம், எரிச்சல், குடிக்கிறது மட்டும் இல்லை, கோபம், எரிச்சல், இச்சைகள், இது மாதிரி பாவங்கள் கூட உங்களுடைய உள்ளத்தை கரைப்படுத்தும். இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே எனக்கு புது இருதயம் தாங்க, என் பாவ குணத்தை எல்லாம் மாற்றுங்க, எனக்குள்ள ஒரு புது இருதயம் தாங்க, நிம்மதி தாங்க, சமாதானம் தாங்க, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, எனக்குள்ள உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க ஜெபிங்க. அப்படியே கண்களை மூடுங்க, ஒரு நிமிடம் கருத்தா ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தவரே, எனக்காக ரத்தம் சிந்தினவரே, என் பாவங்களை மன்னிங்க, என் உள்ளத்துல வாங்க, உங்க ரத்தத்தினால என் இருதயத்தை கழுவுங்க, என்னால் இந்த பாவத்தை விட முடியல, இத்தனை வருஷமா குடிக்கிறேன், சூதாடுகிறேன், போதை வஸ்து பயன்படுத்துறேன், நிம்மதியும் இல்லை, விடவும் முடியல, இயேசுவே உதவி செய்யுங்க, இயேசுவே இறக்க செய்யுங்க, இயேசுவே மன்னிங்க, இயேசு இயேசு பெயரை சொல்லுங்க. இப்ப ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறாரு, இயேசுடைய வல்லமை உங்க மேல கடந்து வருகிறாரு, அவருடைய ரத்தத்தின் வல்லமை உங்க மேல இறங்குகிறது, அவருடைய வல்லமையினுடைய தொடுதலை உணர்கிறீர்கள், உங்களுக்குள்ள
ஒரு வல்லமை இறங்குவதை சிலர் உணர்கிறீர்கள். மின்சாரத்தை போல அவருடைய வல்லமை உடைய சரீரத்தை இறங்குகிறது. சிலருடைய வெளிச்சத்தை பார்க்குறீங்க, ஒரு வெளிச்சம் உங்களுக்குள்ளே வருகிறது. அந்த இருள் விலகுகிறது, அந்த இருள் விலகுகிறது. சிலர் விட்டு அசுத்த ஆவிகள் அப்படியே தள்ளிவிட்டு வெளியேறி போகிறது. அது அந்த குடிவரியை கொண்டு வந்த ஆவி, விபச்சார வேசித்தனத்தின் ஆவி, அந்த பாவத்தை கொண்டு வந்த ஆவி, உங்களை இதுவரை பாவத்தில் அலைக்கழித்த ஆவி வெளியேறுகிறது. பயப்படாதங்க, பயப்படாதங்க. இயேசுவின் நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையினால் பாவத்தில் இந்த விடுதலை, சாபத்தில் இந்த விடுதலை, இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்போ இயேசுவே தொடும், இயேசுவே விடுதலை தாரும். ஜெபிக்க ஜெபிக்க இப்போ பாவ கட்டுகள் அறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. தகப்பனே, தகப்பனே, இந்த மகன் ஜெபிக்கிறாங்க, இந்த மகள் ஜெபிக்கிறாங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, இந்த பாவத்தில் இந்த விடுதலை தாங்க, என்னால விட முடியலையே, நிம்மதியா இருக்க முடியலையே, இயேசுவே விடுதலை கொடுங்கன்னு ஜெபிக்கிறாங்க. அவங்க மேல இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும், இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். இப்பொழுதே விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ரத்தம் அவளை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் தொடும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். விடுதலை தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், விடுதலை தருகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. ஆண்டவர் கொடுக்கிற விடுதலைக்காக நன்றி.